டேய் மச்சான், நீ அடைஞ்சு உட்கார்ந்து இருக்க, அங்க உன் ஆளு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சரிங்கடா, அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளையாண்டா, அது நல்லா சம்பாதிக்கானா, அது நல்லா பார்த்துக்குவானாண்டா, நல்லா இருக்கட்டும்டா, விடுங்கடா, ஏன்டா? மச்சான், நீ சொல்றதெல்லாம் இன்னைக்கு நேற்று காதலிக்கிறவனுக்கு ஓகே. நீ 5 வருஷம் காதலிச்சுக்க மச்சான், எப்படி மச்சான் மறக்க போற? டேய், அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து வேண்டா, கொஞ்ச நேரம் என் தனியா இருக்க விடுங்கடா. மச்சான், ஒரு நாள் கூட நீ அவன் நினைக்காம இருந்ததே இல்லையாடா? அதுவும் இல்லாம ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு நீ பத்திரமா பார்த்துட்டு இருந்த காலம்டாது. அது மட்டுமா, நீ வாட்ஸ்அப்பை திறந்து உள்ள போனாலே உனக்கு அவஞ்சாவனாடா வரும். சரி விடுறா. ஏ, அது மட்டுமா, அவன் கூட வந்து அந்த அழகிய நாட்கள்ல மச்சான் எப்படி வாழ்ந்தான்? மச்சான் அதெல்லாம் விடு மச்சான். மச்சான் பிடிச்சு நடந்த கையா இப்ப வேற எவனும் பிடிச்சு நடக்க போறான் பத்தியா? அதை நினைச்சாதான் மச்சான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ, அதை விடு. நீங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு, காலு வேற கட்டிட்டா, அவன் சாயங்காலம் வேற ஆரம்பிச்சு இன்னைக்கு. அதான் அவனை பத்தி பேசாதேன்னு சொன்னேன். பேசிய மனதை கூட அவன் ஞாபகத்தை வளர்த்து. மச்சான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மச்சான், இதெல்லாம் மறக்கணும்னா சாயங்காலம் பூஜை போட்டே ஆகணும் மச்சான். நீ பர்சையும் பைக்கு சாமி மட்டும் மச்சான் கூட பிடிச்சாலும் மச்சான் பாத்துக்குவோம். வேற அப்போ போய் சீக்கிரம் வாங்கிட்டு வரா. இல்ல போ. மச்சான் காசெல்லாம் கரெக்டா இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அந்த ஆதித்யா இருந்தால ஏன் திரும்ப பாக்குற பத்தியா, அதை கேட்டு அழுதுட்டு தந்துடுறேன். என்னை பிரிந்தாய் உயிரே.